மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியாகி இருக்கு. இதுல நயன்தாரா சூலாயுதத்தை கையில வச்சுக்கிட்டு அம்மன் கெட்டப்ல ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்காங்க. இதுதான் இப்ப பரபரப்பா பேசப்படுது. ஏன்னா நயன்தாராவுக்கு அம்மன் கெட்டப் வந்து செட்டே ஆகாது அப்படின்னு சொன்னவங்க இப்போ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அதே மாதிரி சில பேர் எதிர்மறையான கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் எதிர்பார்த்த மாதிரி அமையுமா? அது மட்டும் இல்லாம யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இப்போ சமீப காலமாவே நயன்தாரா வந்து ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு போறாங்க. அதே மாதிரி ஹீரோ கூட நடிச்சாலுமே அவங்களோட கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குதோ அதை சூஸ் பண்ணி மட்டும்தான் நடிச்சிட்டு போறாங்க. அந்த வகையில தான் நயன்தாரா வந்து மூக்குத்தி அம்மன் படத்தில் நடிச்சாங்க. இந்த படத்துல நடிச்சப்போ வந்து நயன்தாராவுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வந்து நிறையவே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நயன்தாரா அம்மன் கதாபாத்திரத்துல இந்த படத்துல நடிக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இவங்களுக்கு கண்டிப்பா அம்மன் கெட்டப் செட்டே ஆகாது. அதாவது ரம்யா கிருஷ்ணன், மீனா, ரோஜா இவங்கெல்லாம் அம்மன் கெட்டப்ல நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு கதாபாத்திரத்துல வந்து கண்டிப்பா நயன்தாராவை வச்சு பார்க்கவே முடியாது. அவங்க வந்து ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதாபாத்திரத்துல நடிச்சா வேணா நல்லா இருக்கும். பட் அம்மன் கதாபாத்திரம் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆர்ஜே பாலாஜி இயக்கிய மூக்குத்தி அம்மன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நயன்தாராவை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு நயன்தாராவை தவிர வேற யாருமே செட் ஆகியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நயன்தாராவும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துல ரொம்பவே பக்காவா நடிச்சிருந்தாங்க. சொல்ல போனா நவீன காலத்து அம்மனா அந்த படத்துல ரொம்பவே அழகா நடிச்சு கொடுத்திருந்தாங்க. அந்த படம் வந்து மத்த அம்மன் படங்களை மாதிரி இல்லாம வேற ஒரு ஜானர்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சொல்ல போனா அந்த காலத்து அம்மன் படங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மன் அப்படின்னாலே ரொம்பவே ஆக்ரோஷமா காட்டியிருப்பாங்க. அதாவது தன்னோட பக்தருக்கு யாராவது தீங்கு செஞ்சுட்டா அவங்கள பழி வாங்குறதுக்காக அம்மன் வந்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ரோஷமான நடனம், ஆக்ரோஷமான டைலாக் அந்த மாதிரி நிறையவே இருக்கும். ஆனா மூக்குத்தி அம்மன் படம் வந்து இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான கதையில கொஞ்சம் நல்லாவே போச்சு. அதாவது எந்த இடத்துலயுமே ஆக்ரோஷமா இல்லாம நல்லபடியா போகும். அதே மாதிரி பக்தருக்கு உதவி பண்ற மாதிரி நவீன காலத்து அம்மனா வந்து நயன்தாரா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து எதிர்பார்த்ததை விட நல்லாவே ஓடிச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ரசிகர்கள் வந்து ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தாங்க. இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன? ஒரு படத்தோட முதல் பாகம் வந்து நல்லபடியா வெற்றி அடைஞ்சிச்சுன்னா 2ஆம் பாகம் எப்போ எடுப்பாங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு சீக்கிரம் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மூக்குத்தி அம்மன் படத்தோட முதல் பாகத்தோட வெற்றிக்கு அப்புறமா 2வது பாகத்தை எப்போ எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. என்னன்னா முதல் பாகத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கியிருந்தாரு. 2வது பாகத்தோட மூக்குத்தி அம்மன் படத்தோட 2வது பாகத்தை வந்து எடுக்க போறாங்க. இந்த படத்தை வந்து சுந்தர் சி தான் இயக்க போறதா சொன்னாங்க. இது வந்து கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன் ஃபர்ஸ்ட் படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கியிருந்தாருல, நல்லா தானே இருந்துச்சு. திடீர்னு ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்துல படத்தோட 2ஆம் பாகம் வரப்போகுது அப்படின்ன உடனேயே ரசிகர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துலயுமே நயன்தாரா தான் அம்மன் கதாபாத்திரத்துல நடிக்க போவதா அப்பவே பேச்சு அடிபட்டுச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து நயன்தாரா கிட்ட பேசும்போது வந்து நயன்தாரா ஒத்துக்கல. அதனால இந்த படத்துல வந்து அம்மன் கதாபாத்திரத்துல நயன்தாரா நடிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அடிபட்டுச்சு. அதே சமயத்துல இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, நயன்தாராவுக்கு பதிலா த்ரிஷா கிட்ட தான் நடிக்கிறதுக்காக பேச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்து த்ரிஷா தான் நடிக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா இந்த படத்தோட படப்பிடிப்பு பூஜையை தொடங்கினப்போ வந்து நயன்தாரா தான் படத்தை வந்து நடிக்க போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தோட பூஜை எப்போ மீனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ நயன்தாரா கலந்துக்கிட்டாங்க. நயன்தாரா கிட்ட சூலாயுதத்தை கொடுத்து இவங்க தான் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு சொல்லிட்டாங்க. பேச்சு அடிப்படையில அங்கவே சொல்லிட்டாங்க. பட் அப்போ கூட நயன்தாராவுக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிர்மறையான கருத்துக்களை சொன்னாங்க. ஏன்னா ஒரு பூஜையை வந்து பண்றாங்க, அந்த இடத்துல கூட சிரிக்காம உருன்னு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆட்டிடியூடோட இருக்காங்க. மீனா வந்து எவ்வளவோ அம்மன் கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலுமே அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ அம்சமா இருக்காங்க. பட் நயன்தாரா வந்து ஒரு படத்துல தான் அம்மன் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. பட் வந்து இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அந்த இடத்துல சீனியர்ஸ் இருக்கும்போது மூஞ்சு தூக்கி வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் வந்து நயன்தாராவுக்கு கிடையவே கிடையாது. பட் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? இவங்களுக்கு பதில் மீனாவையே அம்மன் கதாபாத்திரத்துக்கு போட்டிருக்கலாம். ஏன்னா அந்த வீடியோல இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து ரீல்ஸ் எடிட் பண்ணி அம்மன் கதாபாத்திரத்துல அப்படியே இருக்காங்க மீனா. அப்போ பார்த்த மாதிரி இப்பவே இருக்கிறாங்க.
இதனால இவங்களே படத்துல போட்டிருக்கலாம், நயன்தாரா தேவையே இல்லை. ஏன்னா ஓவர் சீன் போடுறாங்க, ஓவரா ஆட்டிடியூட் காட்டுறாங்க, மூஞ்சில வந்து கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை, மத்தவங்கள மதிக்க மாட்றாங்க, அதாவது சீனியர்ஸ்க்கு மதிப்பு கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து எதிரா வந்து நயன்தாராவுக்கு எதிராக சொன்னாங்க. பட் இருந்தாலும் நயன்தாரா தான் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது படப்பிடிப்பு பணிகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, நயன்தாரா வந்து சுந்தர் சி கூட சண்டை போட்டுட்டாங்க. 2 பேருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால இந்த படத்துல வந்து நயன்தாரா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால மூக்குத்தி அம்மன் படத்தோட 2ஆம் பாகத்துல நயன்தாரா நடிக்கல. வேற ஒரு ஹீரோயின் கிட்ட வந்து இந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஆனா யார் நடிக்க போறாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேச்சு எழுந்துச்சு. அதாவது பூஜை தொடங்குன கொஞ்ச நாள்லயே இந்த பேச்சு வந்து வந்ததுனால அந்த டைம்ல கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஒருவேளை நல்லதுதான், நயன்தாரா நடிக்காம இருக்கிறது நல்லதுதான், கண்டிப்பா ஒரு நல்ல கதாபாத்திரத்தை போடுங்க, அட்லீஸ்ட் ரம்யா கிருஷ்ணன், மீனா இவங்களையாவது போடுங்க, படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதுக்கெல்லாம் எனக்கு குஷ்பு வந்து பதில் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நடக்கல, நல்லபடியா படம் போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு, நயன்தாரா தான் அந்த கதாபாத்திரத்துல நடிக்காங்க, மத்தபடி மாற்று கருத்து கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி குஷ்பு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வந்துருச்சு. அதாவது மூக்குத்தி அம்மன் 2வது பாகம் வந்து சுந்தர் சி இயக்குறாரு, இதுல வந்து நயன்தாரா தான் நடிக்கிறாங்க, மத்தபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது, படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இதோட பேச்சுக்கள் எல்லாமே ஓஞ்சே போயிடுச்சு. கொஞ்ச காலமா வந்து மூக்குத்தி அம்மன் படத்தோட 2ஆம் பாகத்தை பத்தின பேச்சுக்களே காணாம போயிடுச்சு. படம் எடுக்கிறாங்களா இல்லையா, என்ன அப்டேட், எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, முடிஞ்சிருச்சா, எந்த பணிகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல. எல்லாருமே மறந்தே போயிட்டாங்க. இந்த படத்தின பத்தின ஒரு அப்டேட் கூட இல்லாம இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட முதல் போஸ்டரை வந்து படக்குழு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர்ல நயன்தாரா வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா அம்மன் கெட்டப்ல சூலாயுதத்தை கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இது வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா மூக்குத்தி அம்மன் 1ஆம் பாகம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது காமெடியா இருந்தாலுமே அம்மனா நயன்தாரா வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரசிக்கும்படியா இருந்துச்சு. நம்மளுக்கும் இதே மாதிரி நடக்காதா, இந்த மாதிரி காட்சிகள் நமக்கும் நடந்தா, அதாவது நம்மளோட வாழ்க்கையிலுமே இந்த படத்தை மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அம்மன் வரக்கூடிய காட்சிகள், எதிரிகளுக்கான சவால் விடுக்கிற காட்சிகள், இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அம்மனா வந்து நயன்தாராவை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது தான் இப்போ இந்த படத்தோட போஸ்டர் வந்து வெளியாகி இருக்கு. இதுக்குமே ரசிகர்கள் வந்து ரொம்பவே வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த பாகத்துல இருந்த அம்மன் கெட்டப்பை விட இந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய அம்மன் கெட்டப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே பக்காவா இருக்கு, நயன்தாராவுக்கு செட் ஆகுது அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம நயன்தாரா வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்காங்க. சொல்ல போனா அந்த படத்துல முதல் பாகத்துல வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா காட்டியிருக்க மாட்டாங்க, ரொம்பவே சாந்தமான அம்மனா தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த போஸ்டர்ல வந்து அம்மன் கெட்டப்ல நயன்தாரா வந்து ரொம்பவே கோபமா இருக்காங்க, சூலாயுதத்தை வந்து கையில வச்சுட்டு இருக்காங்க. இதனால வந்து படம் வந்து எப்படி இருக்கும், என்ன கதைக்களம் இருக்கும், இதுல வந்து எதுக்காக இப்படி ஆக்ரோஷமா இருக்காங்க, ஒருவேளை இவங்க வந்து அம்மன் கதாபாத்திரத்துல பழைய படத்துல வரக்கூடிய மாதிரி அம்மன் காட்சிகள் இருக்குமோ, அதாவது நடனம், டான்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குமோ, அதாவது ஆக்ரோஷமான நடனம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, இந்த படம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இந்த வருஷத்தோட எண்டிங்லயோ அல்லது அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லயோ வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிறைய பேர் அதை தான் சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா நவீன அம்மன் நயன்தாராவை திரையில பாக்குறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா போஸ்டரை வச்சு கொஞ்சம் எதிர்பார்ப்பை வந்து அதிகரிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நயன்தாரா நார்மலா அம்மன் கட்டப்ல இருந்தா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு நிறைய இருந்திருக்காரு. பட் ஆனா இந்த படத்துல இந்த போஸ்டர்ல வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்காங்க. அதனால இந்த படம் வந்து என்ன கதைக்களத்துல உருவாக போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருக்கு. அதனால இந்த படத்தை எப்படா ரிலீஸ் பண்ண போறாங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி படத்தோட அப்டேட் பத்தி படக்குழு வந்து எதையுமே வெளியிடல. பட் இருந்தாலும் படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி முதல் பாகத்தை மாதிரி 2ஆம் பாகமும் நயன்தாராவுக்கு வந்து கை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.